ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த பிக் ப்ளூ பட்டனை எப்படி அக்சஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டாக நான் என்ன செய்யறது லாகின் பண்ணின பிறகு நான் லெக்சராக லாகின் பண்ணியிருக்கிறேன். இதில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி ஆக்டிவிட்டியில் என்னோட பிக் ப்ளூ பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணின கூட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜாயின் செஷன் சொல்லி வரும். நான் அதையும் கிளிக் பண்ணுறேன். இப்போ பிக் ப்ளூ பட்டனுக்குரிய சர்வர் ஓப்பன் ஆகும். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்வர் ஓப்பன் ஆகி கொண்டிருக்கும். வெயிட் பண்ணுங்க. ரைட், இந்த மாதிரி 3 டாட் ரன் ஆகின பிறகு ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டாக கேட்குது ஹவு வுட் யூ லைக் டு ஜாயின் தி ஆடியோ. நான் மைக்ரோஃபோனை கொடுக்குறேன். இதை கொடுத்து ஓகே பண்ணுறேன். இப்போ என்ன செய்யும், அவங்களோட மைக்ரோஃபோனை அலோவ் பண்ணியான்னு கேட்குது. நாங்கள் அலோவ் பண்ணுறேன். அலோவ் பண்ணின பிறகு பார்த்தோம்னு சொன்னால் எக்கோ டெஸ்ட் செய்யணும். செஞ்ச பிறகு நான் கதைக்கிறது உங்களுக்கு கிளியராக கேட்கும். நான் ஜஸ்ட் பண்ணுறேன். ரைட், அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுதான் எங்களோட பிக் ப்ளூ பட்டன். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட கன்வர்சேஷன் பண்ணுறதுக்கு இதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இந்த ரெக்கார்டிங் பட்டனுக்குள்ள ஒரு ப்ளஸ் பட்டன் ஒன்று சொல்லியிருக்கோம், ஆக்ஷன் சொல்லி. இதை கிளிக் பண்ணினா பாருங்க மேனேஜ் ப்ரெசன்டேஷன் சொல்லி 2வது ஆப்ஷன் இருக்குது. ரைட், இதில் கிளிக் பண்ணி நான் என்ன செய்ய முடியும் சொன்னால் நாங்கள் ஏதாவது ப்ரெசன்டேஷனை பிள்ளைகளுக்கு ப்ரெசென்ட் பண்ண வேணும்னு சொன்னால் இதில் தான் நாங்கள் கொடுப்போம். ரைட், நான் இப்போ மேனேஜ் ப்ரெசன்டேஷனை கொடுக்குறோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் எதை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்குரிய ஸ்லைட்டையோ பவர் பாயிண்ட்டையோ அனுப்ப சொல்லுது. ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி இந்த ப்ரௌஸ் பண்ணுற ஃபைல் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு இதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஏதாவது ஒரு ஃபைலில் செலக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பவர் பாயிண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த அரைஸ்ன்ற பவர் பாயிண்ட் ஸ்லைட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். பண்ணிட்டு எல்லாம் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஸ்லைட் வந்ததும் அதில் அப்லோடுன்ற ஆப்ஷனை கொடுங்க. ரைட், இங்கே தெரியும் அப்லோடு கன்வெர்ட் ஃபைல் ஆகி அப்படியே அப்லோட் ஆகும். எங்களோட பிக் ப்ளூ பட்டனுக்கு கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் அப்படி வெயிட் பண்ணினோம்னா தெரியும். ரைட், இப்போ என்ன செஞ்சுட்டோன்னா நான் கிரியேட் பண்ணின இந்த ஃபைல் அப்லோட் பண்ணின ஃபைல் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சு கொண்டு இருக்கும். அவங்களும் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ரைட், இந்த டைமில் என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம ஏதாவது அடுத்த ஸ்லைட்டுக்கு போகணும்னு சொன்னால் ரைட் இங்கே கீழே இருக்குது நெக்ஸ்ட் ஸ்லைட்டுன்னு சொல்லி. ரைட், நான் இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணியிருந்தா இது 2வது ஸ்லைட்டுக்கு போகும். பாருங்கள் இந்த மாதிரி 2வது ஸ்லைட்டுக்கு போகும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ண 2வது ஸ்லைட்டுக்கு போகும். ரைட், அதே டைமில் நான் ஏதாவது முக்கியமான நோட்ஸுகள் இங்கே காட்ட வேணுமென்ற எழுதி ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளங்கப்படுத்தணும்னு சொன்னால் இந்த டூல்ஸில் பாருங்கள் கை இந்த ஒரு ஹேண்ட் தம்ஸ் அப் பண்ணி இந்த ஒரு பாம்ஸை காட்டின மாதிரி இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன். ரைட், கிளிக் பண்ணி பாருங்கள் பென் இருக்குது, முக்கோணம் இருக்குது, சதுரம், ஏதாவது நாங்கள் சம்மந்தமாக கீறி காட்ட வேணும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நான் முக்கியமாக இந்த சதுரமாக இதை கீறி காட்டணும்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கலர் தேவையோ அந்த கலரை சூஸ் பண்ணுறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் கலரை கொடுத்துட்டு இதை கீறி காட்டினா பிள்ளைகள் படிப்பிக்க சொல்லலாம். ரைட், இது முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சாம்பிள் செய்து சொல்கிறதுக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட், திரும்ப எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நான் இதை கிளிக் பண்ணி திரும்ப கையை கொடுக்குறேன், அது போயிடும். இந்த சேம் டைம் நீங்கள் ஏதாவது எழுதி காட்டுறா கூட எழுதி காட்டலாம். இதை கிளிக் பண்ணி இந்த பென்சிலில் கிளிக் பண்ணினா நம்ம எழுதுறதுக்குரிய ஆப்ஷன் வரும். ஸோ நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. நான் சொல்கிறேன் இது எங்களுக்கு முக்கியமான பார்ட். ஸோ இதை கேவலாக படிங்கன்னு சொல்லி நான் என்ன செய்யலாம், அவங்களுக்கு காட்டி கொடுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இந்த டூல்ஸில் போய் நாங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், நீங்கள் இதில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட், அதே சேம் டைம் நீங்கள் லெக்சர்ஸ் யாராவது பிள்ளைகள் வந்திருக்காங்கன்னு சொல்லி அட்டண்டன்ஸ் சொல்லி எடுக்க வேணும்னு சொன்னால் பாருங்கள், நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுற அதாவது நீங்கள் தான் இந்த பிக் ப்ளூ பட்டன் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட யூசர்ன்ற பன்னுக்கு பக்கத்தில் ஒரு கியர் பட்டன் சொல்லியிருக்கோம். மேனேஜ் யூசர்னு சொல்லி ஒரு கியர் பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் பாருங்கள் சேவ் யூசர் நேம்னு சொல்லி வரும். அப்போ அதாவது இந்த ஆன்லைனில் யாராவது உங்களோட கன்வர்சேஷனில் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து சேரும். ரைட், அப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள், ஆட்டோவாக என்ன செய்யும் எங்களோட இதில் இங்கே கீழே வந்து சேவ் ஆயிட்டு. ரைட், நான் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ரைட், பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் யூசர் மீட்டிங் ஐடி. இப்போ நான் கிரியேட் பண்ணின டைட்டில்லையே ஹெட்டிங் வந்திருக்கு. அதில் யாராக இருக்காங்க ஷார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம். ரைட், யாராக இருக்காங்கன்னு சொல்லி காட்டுது. ரைட், சாதுவ கணேச பிள்ளை, இதில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். இப்போ நான் மட்டும் இருக்கிறோடைய காட்டு. இப்போ உங்களுக்கு இதே நேரம் ஒரு 100 பிள்ளைகள் இருக்குன்னா 100 பிள்ளைகளோட டீட்டெயில்ஸும் ஓட்டோவாக இங்கே வந்து சேரும். ஸோ நீங்கள் இதை என்ன செய்யலாம், அட்டண்டன்ஸ் எடுத்து அகாடமிக் கோஆர்டினேட்டருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளலாம். ரைட், ஐ ஹோப் எல்லாருக்கும் விளங்கி இருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அடுத்த ஃபைனலி நீங்கள் இந்த மீட்டிங்லேருந்து லீவ் ஆகணும்னு சொன்னால் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், என் மீட்டிங் அல்லது லீவ் மீட்டிங். ரைட், நான் என் மீட்டிங்கை கொடுத்தோம்னு சொன்னால் ஷுவராக இன் பண்ணி இருக்குது ஜஸ்ட் பண்ணுறேன். ஒட்டோவா என்ன செய்யும் ஓகே பண்ணினா இது எங்களுக்கு
மீட்டிங் கேன்சல் ஆகி எங்களோட மெயின் இதுக்குள்ளே வந்து நாங்கள் சேரலாம். அதாவது வீக் ப்ளூ பட்டனுக்குள்ளே வந்து சேரலாம். ஓகே.